Good morning students. Today teaching for class 9th science chemistry. Today teaching the lesson number 15. Lesson number 15 name carbon and its components. Carbon and its components. இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள், அதாவது கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களும் அப்போ நம்ம சொல்லுவோம். இந்த பாடத்தோட தலைப்பிலேயே ஒரு சில கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். கார்பன் அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களையும் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. நம்ம லேபில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், ஆசிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த காரங்கள், அமிலங்கள் அப்போ நம்ம சொல்லுவோம். அதுலேயும் என்ன இருக்குது, கார்பன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயும் கார்பன் இருக்குது, அந்த கெமிக்கல் லேப்லேயும் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அது சம்மந்தமான கருத்துக்கள் இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆல்ரெடி லோயர் கிளாஸில் நம்ம கார்பன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த கார்பன் அப்படிங்கிறது நிறைய தனிமங்களோட கலந்து இருக்கும். அதாவது அதை நம்ம என்ன சொல்லலாம், சேர்மங்கள் அப்போ நம்ம சொல்லலாம். அப்போ சேர்மங்களை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனில் நம்ம எதை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், கற்றுக்க போகிறது. அதாவது இந்த லெசனில் மெயினாக, அதாவது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதாவது முக்கியமான கருத்துக்கள் அனைத்துமே என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது இங்கேயே தலைப்பாக கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு. இந்த லெசனை நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பின்னாடி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், என்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்பிளைன் த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்பன். ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்பன், அதாவது கார்பனோட சிறப்பியல்புகள். அதாவது கார்பன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், லோயர் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதோட சிறப்புகள், அந்த கார்பன் அப்படிங்கிறது சிறப்புகள், அது நமக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அதோட பண்புகள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்டு நவ் அபவுட் த ஐசோமெரிசம் அண்டு அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நவ் அபவுட் த ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னா இடமாற்றியம். இடமாற்றியம் அப்போ நம்ம சொல்லுவோம். இந்த தலைப்பிலே அர்த்தத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இடமாற்றியம்னா அந்த எலமெண்ட் வந்து இடம் மாறி இருக்கிறது, இடம் மாறி பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது. ஐசோமெரிசியம்னா இடமாற்றம்னு சொல்லுவோம். அண்ட் அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னாவே புறவேற்றுமைத்துவம். புறவேற்றுமைத்துவம்னா அதோட ஸ்ட்ரக்சர். புறவேற்றுமைத்துவம்னா நான் சொல்லுவோம் ஸ்ட்ரக்சர், அதை தான் சொல்கிறாங்க. புறவேற்றுமைத்துவத்தை வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப் கார்பன் காம்போனன்ட்ஸு. ஆஃப் கார்பன் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா அதாவது இதோட சேர்மங்கள், கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கார்பன் சேர்மங்கள் சொல்லுவோம். கார்பன் வந்து நிறைய தனிமங்களோட இணைஞ்சிருக்கு, அதனால் கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஃபைட் அண்டு டைமண்ட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரியில் கிராஃபைட், அதாவது லோயர் கிளாஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். கிராஃபைட் அப்படிங்கிறது நம்ம பென்சிலில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் கலர் ராடுக்கு பேர் தான் கிராஃபைட். அதாவது பென்சில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் கலர் ஷேஃபில் இருக்கக்கூடிய ஒரு ராடு தான் நம்ம சொல்லுவோம் கிராஃபைட்னு சொல்லுவோம். அப்போ கிராஃபைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டைமண்ட். டைமண்ட்னா வைரம். வைரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஏன் சார் வைரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா டைமண்ட் சொல்கிறோம்னா டைமண்டில் என்ன மிங்கில் இருக்குது, கார்பன் இருக்குது. அதனால் இந்த லெசனில் வருது டைமண்ட். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு ரெகனைஸ் த வேரியஸ் இன்ஆர்கானிக் கார்பன்ஸ் காம்போனன்ட்ஸ் வித் தேர் யூசஸ். இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா கனிம கார்பன்கள், அதாவது கரிம கார்பன்கள் இருக்குது. இன்னார்கனா கனிம கார்பன்கள், அதாவது கனிம கார்பன் நம்ம சொல்லுவோம். காம்போனன்ட்ஸ் சேர்மங்கள் வித் த யூசஸ், அதோட பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். அதாவது கனிம கார்பன்கள், சேர்மங்கள், அதோட பண்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நவ் த காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கார்பன் காம்போனன்ட்ஸு. நவ் த காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் காம்போனன்ட்ஸு, அதாவது இயல்பாகவே பொதுவாக உள்ள பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்கும். அதாவது கார்பனும் பிற சேர்மங்களும், அதாவது கார்பனும் பிற சேர்மங்களும் இணைந்து காணப்படக்கூடிய அந்த இணைந்து காணக்கூடிய பொதுவான பண்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த கோட்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளாஸ்டிக்ஸு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் லைஃப்பில் எல்லா திங்ஸும் எது யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் திங்ஸாக யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். அதிகமாக நம்ம ஒரு ஷாப்புக்கு, ஒரு கடைக்கு போனாலோ, ஏதோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம என்ன தான் கவர் யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக்ஸில் ஒரு சில பார்கோடு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பார்கோடு, அதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஏரோ மார்க் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஏரோ மார்க் டைப்பில் இருக்கும். அதை பார்கோடு நம்ம சொல்லுவோம். அந்த பிளாஸ்டிக் ரீயூஸ் பண்ண முடியுமா, ரீயூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ் ஆன் ஹியூமன் லைஃப் அண்டு என்விரான்மெண்ட்.
அதாவது அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆன் ஹியூமன் லைஃப் அண்டு என்வரான்மெண்ட்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஹியூமன் லைஃப் மனித வாழ்க்கையில் பிளாஸ்டிக், அதாவது இந்த நெகிழி பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மனித வாழ்க்கையில் நெகிழி பொருட்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறோம், அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நவ் த லீகல் மெஷர் டு ப்ரிவென்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். அப்போ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக நம்ம பொல்யூஷன், மாசுபாடு ஏற்படும். அதாவது நம்ம ஹியூமன் லைஃப்பில் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்லேயே பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட பர்பஸஸ், அதாவது நம்மளோட யூசஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறனால மாசுபாடு, அதாவது சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம லெசனோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இன்ட்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன். த கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் மெட்டாலிக் எலமெண்ட். கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் மெட்டாலிக் எலமெண்ட். நான் மெட்டாலிக் அப்படின்னா இது ஒரு உலோகம் அல்லாத தனிமம். அதாவது கார்பன் அப்படிங்கிறது இது ஒரு உலோகம் இல்லை, ஒரு உலோகம் இல்லாத ஒரு தனிமம். இது முக்கியமானது, ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டன் லவைசியர் நேம்டு கார்பன் ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் கார்போ. அதாவது கார்பன், அதாவது கார்பன் அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஆர் அப்படின்னு பார்த்தா அவரோட நேம் வந்து பார்த்தோம்னா ஆண்டன் லவைசியர். அவரோட பேர் என்னது, ஆண்டன் லவைசியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதை நம்ம மார்க் பண்ணி படிச்சுக்கணும். ஆண்டன் லவைசியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் தான் கார்பன் கண்டுபிடிச்சார். இந்த கார்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எங்கேருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தா லத்தீன் மொழியிலிருந்து. அதாவது லத்தீன் மொழியிலிருந்து அதுக்கு என்ன பேர், கார்போ அப்படிங்கிறத நம்ம இங்கே என்னென்ன எடுத்துக்கிட்டோம், கார்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த மீனிங் கோல். அப்போ அந்த கார்போ அப்படிங்கிறது என்ன சார் மீனிங், என்ன அர்த்தத்தை தருது அப்படின்னு பார்த்தா கோல். கோலில் என்னது, நிலக்கரி. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில், அதாவது ஓல்டு கிளாஸில், அதாவது நம்ம லோயர் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். கோல், நிலக்கரி. நிலக்கரியில் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அப்போ இந்த லெசன் ஃபுல் கான்செப்ட் இதுதான், கார்பன். அப்போ கார்பன் அப்படின்னு நம்ம சொன்னாவே அப்போ எது இருக்குது, கிராஃபைட் வரும், டைமண்ட் வரும், அதே சமயம் என்ன வரும், கோல் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அதனால் இங்கே கோல் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் கார்பன் இஸ் த மெயின் கன்ஸ்டுவன்ட் ஆஃப் கோல். அப்போ இதில் என்ன இருக்குது, கோல். இந்த லெசனில் கார்பன், மெயின் கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இதில் தான் இருக்குது, நிலக்கரியில் தான் இருக்குது. மேக்ஸிமம் நிலக்கரி எரிச்சாவே புகை, ஸ்மோக் வரும். அதாவது நிலக்கரி எரிச்சாவே புகை வரும். அதாவது நம்ம எந்த ஒரு திங்ஸ் எரிக்கிறோமோ அந்த திங்ஸிலிருந்து புகையை வர ஆரம்பித்தாவே அந்த புகை தான் என்னது, கார்பன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம்னா கற்பூரத்தை நம்ம பற்ற வைக்கிறப்ப உள்ளேருந்து பார்த்தா கரும் நிற புகை வரும். அப்போ கார்பன் அதில் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோல் இஸ் எ ஃபொசில் ஃபியூல். இது வந்து ஒரு எரிபொருள் அப்படின்ட்டாங்க. த டெவலப்டு ஃப்ரம் த ப்ரோலாங்டு த டீகாம்போசிஷன் ஆஃப் த பரிட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலக்கரி எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் இருந்தக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் என்ன பண்ணும், காலகாலத்தில் என்ன பண்ணும், அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அந்த மரங்கள் பூமிக்கு அடியில் போய் மண்ணோட சிதைந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த மரங்கிறது என்னவாக மாறுது அப்படின்னா நிலக்கரியாக மாறுகிறது. அப்போ நிலக்கரியாக மாறுது. அப்போ விலங்குகள் இந்த பிளான்ட்ஸ் இதிலெல்லாம் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைஸ், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரிசி நம்ம வறுக்கிறப்ப பார்த்தோம்னா பிளாக் கலர் மாறும், கரும்புகையாக மாறும். அப்போ அதுலேயும் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் கார்பன் இருக்குது. இயற்கையாக நிறையா பொருட்கள் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இட் இஸ் கிளியர் தட் ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் கண்டெயின் கார்பன். அப்போ நம்ம லைஃப்பில் வந்து கார்பன் அப்படிங்கிறது முக்கியமானது. அதை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். த எர்த்ஸ் த க்ரஸ்ட் கண்டைன்ஸ் ஒன்லி 0.0232%. அதாவது நம்ம எர்த்து பூமியில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கார்பன் அளவுன்னு எடுத்துக்கிட்டால் 0.032%. அந்த பர்சன்டேஜ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கார்பன் நம்ம இடத்துல எவ்வளோ இருக்குது, 0.032% இருக்குது ஆஃப் கார்பன். எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. 320 பார்ட்ஸ் ஃபார் மில்லியன் பை வெயிட். 320 பார்ட்ஸ் ஃபார் மில்லியன் பை வெயிட். அந்த அளவுக்கு வெயிட் நிறைந்த அந்த கார்பன் எங்கே இருக்குது, பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் த மினரல்ஸ் லைக் கார்பனேட்ஸ்.
மினரல்ஸ் அப்படின்னாவே தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் கார்பனேட்ஸு அதாவது இங்கே என்ன இருக்குது, கார்பனேட்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோல் அண்டு பெட்ரோலியம், அதாவது நிலக்கரி இருக்குது, பெட்ரோலியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த அட்மாஸ்பியர் ஹேஸ் ஒன்லி 0.03% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ நம்ம வாழக்கூடிய வளிமண்டலத்தில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அளவு இருக்குது, அதாவது நம்ம வாழக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அதில் கார்பன் இருக்குது, அதனால் அதுக்கு பேர் என்னது, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 0.03% அந்த அளவுக்கு தான் கார்பன் மிங்கிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 300 parts per million by weight, அதோட வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு even though they available in the small amount of in the nature, carbon components have an immense importance in everyday life. நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கார்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எலமெண்ட், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் இஸ் த ப்ரெசன்ட் இன் அவர் மசில், bones, organs, blood and other components of living matter. A large number of things which we, அதாவது கார்பன் அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்புகளே கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களே என்ன கலந்துருக்கு, கார்பன். அப்போ அந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொன்னாவே அந்த கார்போ அப்படிங்கிறது உள்ளே என்ன தான் இருக்குது, கார்பனோட சேர்ந்த தனிமத்துக்கு பேர் தான் கார்போ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது, கார்பன். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளுக்கு என்ன இருக்குது, கார்பன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மேட் அப் ஆஃப் கார்பன் காம்பனன்ட்ஸ். ஸோ வித்தவுட் கார்பன் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்பன் அப்படிங்கிறது நம்மளோட வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த ஒரு பாகமாக இருக்குது. அதுவும் மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மனித வாழ்க்கையில் இந்த விலங்குகள், தாவரங்கள், இது அனைத்துலேயுமே என்ன இருக்குது, கார்பன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பன் பார்த்துட்டா தாவரத்துலேயும் கார்பன் இருக்குது, ஹியூமன் மனிதர்கள்லேயும் கார்பன் இருக்குது, சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அப்போ கார்பன் எல்லா பகுதியிலையும் இருக்குது. அப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அது ஒதுக்க முடியாத ஒரு திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கார்பன் கெமிஸ்ட்ரி, அதை நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது வேதியியல், கார்பன் வேதியியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன சொல்லலாம், கார்பன் வேதியியல் சொல்லலாம், அல்லது உயிரி வேதியியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிவிங் கெமிஸ்ட்ரி, உயிரி வேதியியல் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம உயிர் வாழ்வதற்கு என்ன பயன்படுகிறது, கார்பன். அப்போ கார்பனை நம்ம என்ன சொல்லலாம், லிவிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் லிவிங் கெமிஸ்ட்ரி. In this lesson we will study about the special features of carbon. அப்போ இந்த பாடம் முழுவதுலையும், அதாவது இந்த பாட லெசனில் முழுவதும் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், கார்பனோட சிறப்பியல்புகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஆல்சோ அபவுட் பிளாஸ்டிக் விச் ஆர் த கேட்டனிக் லாங் செயின் காம்பவுண்ட்ஸு. கேட்டனிக் லாங் செயின் காம்பவுண்ட்ஸு, அது மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாவே இந்த இடத்துல, அதாவது இது ஒரு செயின் டைப்பு, அதாவது ஒரு லிங்க், ஒரு தொடர்பில் இருக்கக்கூடியது. கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது கூட பல சேர்மங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தொடர் தான் என்ன சொல்லுவோம், லிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் கார்பன் மில்ஸ்டோன்ஸு. டிஸ்கவரி ஆஃப் கார்பன் மில்ஸ்டோன்ஸு, அது கார்பனோட கண்டுபிடிப்பு. இந்த கார்பன் யார் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், த கார்பன் has been now science understands time in the form of soot, charcoal, graphite and diamonds. அதாவது இந்த கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னோம்னா, ஷூட், சார்கோல், கிராஃபைட் அண்டு டைமண்ட். டைமண்ட்னா வைரம், கிராஃபைட்னா நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறது, சார்கோல்னா என்ன சொல்லுவோம், சார்கோல் அப்படின்னு நிலக்கரி, ஷூட் அப்படிங்கிறது அதுலேயும் கார்பன் கலந்துருக்கூடிய ஒரு மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ancient the cultures did not realize of course that these substance were different form of the same element. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, எல்லா எலமெண்ட்லேயும் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. ஒரு சேம் எலமெண்ட், அதாவது கலந்துருக்கக்கூடிய ஒரு, எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கலந்துருக்கக்கூடிய எல்லாமே ஒரு தனிமங்கள் கார்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் 1772 த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஆண்டன் லவாய்சியர் ஃபஸ்ட்டு யார் தான் கண்டுபிடிச்சாங்க, மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், இந்த கார்பன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஆண்டன் லவாய்சியர் தான் கண்டுபிடிச்சாரு. த ஃபுட் ரிசர்வ்ஸ் த வித் அதர் கெமிஸ்ட்ஸ் டு பை எ டைமண்ட் விச் தே பிளேஸ்டு இன் எ க்ளோஸ்டு கிளாஸ் ஜார். அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா,
இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறாரு. கிளாஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாரு. அந்த ஜாருக்குள்ளே என்ன வச்சிடறாரு? டைமண்டை வச்சிடறாரு. டைமண்ட்னா வைரம். அப்போ டைமண்டை வச்சிடறாரு. அந்த டைமண்டு வச்சிடறாரு. கிளாஸ் ஜார் இருக்குது, டைமண்ட் இருக்குது. அந்த டைமண்ட் மேலே சன்லைட் படுற மாதிரி வைக்கிறாரு. ஒரு பெரிய கிளாஸ். எப்படி சார் சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம லென்ஸை வச்சு பேப்பரை எரிப்போம்ல, அதாவது லென்ஸ் யூஸ் பண்ணி பேப்பரை வந்து எரிய வைக்கக்கூடிய அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணுவார். அதாவது ஒரு கிளாஸ் ஜார் இருக்கும், அதுக்குள்ளே டைமண்ட் வச்சுருவார். டைமண்ட் வச்சுட்டு சன்லைட் ஃபுல்லாக ஒரு மிரரில் பட்டு அந்த மிரரில் இருந்து நேராக அந்த வைரத்தில் படுற மாதிரி வைப்பார். அப்படி வைக்கிற பட்சத்தில் டைமண்ட் மேலே ஹீட் அதிகமாகி உடனே அது என்ன ஆரம்பிச்சிடும்? பர்ன், எரிய ஆரம்பிச்சிடும். வைரம் என்னாலும் உள்ளே எரிஞ்சு அது என்னவா மாறுது? கார்பனாக மாறும். கடைசி கரும்புகையாக மாறுகிறது. அதில் கரும்புகையாக மாறினாவே அதில் உள்ள என்ன இருக்குது? கார்பன். அப்போ டைமண்ட்குள்ளே என்ன இருக்குது? கார்பன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. In 1772, French scientist Antoine Lavoisier pooled his resource with other chemists to buy a diamond. அப்போ டைமண்டை விலைக்கு வாங்கியிருக்காங்க. which they placed in a closed glass jar. அந்த கிளாஸ் ஜாரில் அவங்க என்ன பண்ணுவாங்க? க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they focused the sun rays. நம்ம சொன்ன டைப் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டைமண்ட் உள்ள அந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே என்ன இருக்குது? டைமண்ட் இருக்குது. அந்த டைமண்ட் ஃபுல்லாக சன்லைட் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். த ஃபோக்கஸ் த சன் ரேஸ் ஆன் த டைமண்ட் வித் ரீமார்க்கபிள் த கெயின்ட் மேக்னிஃபையிங் கிளாஸ் அண்டு சா த டைமண்ட் பர்ன் த டிஸப்பியர். அப்போ அந்த ஹீட்னால டைமண்ட் என்னாகும்? எரியக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிஞ்சது உடனே என்னவும் மாறும்? கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அப்போ கரும்புகையாக மாறும். அந்த கரும்புகையில் என்ன இருக்குது? கார்பன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு, Lavoisier noted that the overall weight of the jar was unchanged than when it burned the amount and had combined with oxygen. அப்போ அதில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. அதனால் எரியறப்ப ஆக்சிஜன் இருக்கும் கண்டிப்பாக. டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ உள்ள என்னது? ஆல்ரெடி டைமண்ட் இருக்குது. டைமண்ட் எரிஞ்சு என்னவா மாறுது? கார்பன் டை ஆக்சைடாக மாறுது அப்படின்ட்டாங்க. He concluded that the diamond and charcoal are made of the same element, carbon. அப்போ அந்த டைமண்டுக்குள்ளே என்ன இருக்குது? கார்பன் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் வராரு. In 1779, the Swedish scientist Hal Scheele, அதாவது ஹல் ஷேலே அப்படின்னு பேர், showed that the graphite also burned to form the carbon dioxide. அவர் என்ன சொல்லிட்டாரு? அவர் கிராஃபைட்டில் என்ன இருக்குது? கார்பன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில், காகித பென்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரூல் பென்சில் சொல்லுவோம். அதுக்குள்ளே என்னதான் இருக்குது? ஒரு ராட் இருக்குது, கார்பன், அதாவது கிராஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இவர் சொல்கிறாரு. In 1779, Swedish scientist Hal Scheele showed that the graphite also burned to form the carbon dioxide. அப்போ அந்த கிராஃபைட்டை எரிக்கிறப்ப உள்ள என்னதான் இருக்குது? கார்பன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. கிராஃபைட்டை எரித்து பர்ன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது? கார்பன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 1796, த இங்கிலீஷ் கெமிஸ்ட் த ஸ்மித்சன் த டென்னட் த ஸ்டிப்ளேஸ்ட் தட் த டைமண்ட் இஸ் பியூர் கார்பன் அண்டு நாட் காம்பவுண்ட் ஆஃப் த கார்பன். அதாவது ஃபுல்லாக இருக்கக்கூடியது பியூர் கார்பன் தான் இருக்குது, வேறு எதுவும் கலந்துருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1796 இங்கிலீஷ் கெமிஸ்ட் சிம்சன் த டென்னட் ஸ்டிப்ளேஸ்ட் தட் டைமண்ட் இஸ் பியூர் கார்பன், அது வந்து உண்மையான கார்பன், அண்ட் நாட் த காம்பவுண்ட் ஆஃப் த கார்பன், அதில் எதுக்கு மிங்கிள் ஆகல அப்படின்ட்டாரு. அண்ட் இட்ஸ் பர்ன்டு டு த ஃபார்ம் ஓன்லி கார்பன் டை ஆக்சைடு. அது எரிக்கிறப்ப என்ன தான் வருது? ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் வருதுன்னு சொல்கிறாரு. த டென்னட் ஆல்சோ ப்ரொவைட் தட் த வென் ஈக்குவல் வெயிட் ஆஃப் த சார்கோல் அண்டு டைமண்ட்ஸ் வேர்ட் பர்னுடு, அதாவது அதுக்கு இணையான நிலக்கரி எடுத்துக்கிட்டாரு, டைமண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு, ஆர் பர்னுடு ரெண்டு டைம் எரிய வைக்கிறாரு. த ப்ரொடியூஸ்டு த சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இதுலேயே கண்டுபிடிச்சிட்டாரு, செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த பக்கம் என்ன எடுத்துக்கிட்டாரு? சேர்கோல் நிலக்கரி, அந்த பக்கம் டைமண்ட் எடுத்துக்கிட்டாரு, ரெண்டையுமே எரிய வைக்கிறாரு. ரெண்டுலேயுமே என்ன உருவாகுது? கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடியூஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு இன் 1855 இங்கிலீஷ் கெமிஸ்ட் த பெஞ்சமின் ஃப்ரைடே, அதாவது பெஞ்சமின் ஃப்ரைடேன்னு நம்ம சொல்லுவோம். இவர் சயின்டிஸ்ட் தான். 1 மார்க்கில் கேட்பாங்க, நம்ம மார்க் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு த ப்ரொடியூஸ்டு பியூர் கிராஃபைட் ஃப்ரம் கார்பன், அதாவது ப்ரொடியூஸ் த பியூர் கிராஃபைட் ஃப்ரம் கார்பன். கிராஃபைட் அப்படின்னு எடுத்துகிட்டா உள்ள என்ன இருக்குது, கார்பன் இருக்குது, அது பியூர் கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பியூர் கார்பன், த பியூர் கார்பன், த பியூர் கிராஃபைட் ஃப்ரம் கார்பன், த proving the graphite is a form of the carbon. அதில் உள்ள என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. although it had been previously the attempted without success. அதாவது யார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாமே வெற்றிக்கு இது வந்து என்னது உள்ளே இருக்கிறது கிராஃபைட்டில் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது வெற்றி அடைஞ்சிருச்சு. எல்லா டைமில் என்னது வெற்றி அமைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 1955 த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் த ஃப்ரான்சிஸ் ஃபேண்டி, அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஃப்ரான்சிஸ் ஃபேண்டி அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ், ரெண்டு பேரும் அவரும் அவரோட ஒர்க்கர்ஸ் அவரும் இணைஞ்சு ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி ஃபைனலி த டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் தட் த கிராஃபைட் வுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு டைமண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து கார்பன்லேருந்து கிராஃபைட் மாற்றுறது சக்ஸஸ். அதாவது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கார்பன் அப்படிங்கிறது நேச்சுரலாக இருக்கக்கூடிய எலிமெண்ட், கார்பனை கிராஃபைட்டாக மாற்றுறான். அதை கிராஃபைட்டை என்ன பண்ண முடியாது, டைமண்டாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைமண்டை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி த ஃபைனலி த டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் த கிராஃபைட் வுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு டைமண்ட் அட் த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோ அது என்னதில் மாறல, ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்தாலோ அப்போ கார்பன் அப்படி கிராஃபைட் அப்படிங்கிறது எதுக்கு மாறாது, டைமண்டுக்கு மாறாது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன் 1985 த ராபர்ட் ஹல், த ஹெரி குரோட்டோ அண்டு த ரிச்சர்ட் ஸ்மலே, இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பற்றி அந்த கார்பன் பற்றி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்குறோம். இன் 1985 த ராபர்ட் ஹல், த ஹெரி ஹெரோட்டோ அண்டு ரிச்சர்ட் ஸ்மலே த டிஸ்கவர்டு ஃப்ளூரன்ஸ் ஆர் a நியூ ஃபார்ம் ஆஃப் த கார்பன், நியூ ஃபார்ம் ஆஃப் த கார்பனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன் விச் த ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் சோசர் பால் ஷேப்ஸு, அதாவது ஒரு பால் ஷேப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கார்பன் துகள்களெல்லாம் இணைஞ்சு, அதாவது கார்பன் ஆட்டம்ஸு மோர் தென் கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் துகள்களெல்லாம் இணைந்து ஒரு பால் ஷேப்பில் உருவாக்கியிருக்காரு. அதை வந்து கிராஃபின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம், கிராஃபின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸு அரேஞ்ச்டு இன் ஹெக்ஸோஹான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து சிங்கிள் லேயர் தான், அதில் வேணால் என்ன இருக்குது, அருங்கோண வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெக்ஸோஹான் அப்படின்னாவே அருங்கோண வடிவம் நம்ம சொல்லுவோம், அந்த டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெக்ஸோகான் சொல்லிட்டாங்க. The graphene the discovery was announced in 2004 by the Kostya, Novoselov and Andrei Jain. Kostya, Novoselov and Andrei Jain, who used the tape to detach the single layer of the atoms from graphite to produce the new ultraphy அப்படிங்கிறாங்க. அதாவது புதுசாக கண்டுபிடிச்ச கார்பனை பயன்படுத்தி புதுசாக கண்டுபிடிச்ச அல்ட்ரோஃபி அப்படிங்கிறாங்க. இஃப் தீஸ் லேயர் வேர் த ஸ்டாக்டு அப்பான் ஆன் த அதர் கிராஃபைட் வுட் பி த ரிசல்ட் கிராஃபின் ஹேஸ் எ திக்னஸ் ஆஃப் த ஜஸ்ட் ஒன் ஆட்டம்ஸு. அதாவது ஒரு ஆட்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதோட ஷேப் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆட்டம்னு எடுத்தாவே அந்த லேயர் ஷேப் அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டாவே கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டா அது கண்டிப்பாக எனக்கு ஒரு திக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கார்பன் சேர்மங்களின் வகைப்பாடு. தமிழ் நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷன், கார்பன் சேர்மங்களின் வகைப்பாடு. இப்போ கார்பன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், லேர்னிங் அப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். கார்பன் இன்ட்ராக்ஷனு, கார்பனை யார் கண்டுபிடிச்சாங்க, கார்பனில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கார்பனோட சேர்மங்கள், அது இணைந்திருக்கக்கூடிய சேர்மங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கார்பன் இஸ் ஃபவுண்டு both in free state as well as combined state in nature in the prehistorical period. The ancient used the manufacture charcoal by burning organic materials. அது ஆரானின கரிம சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரிம சேர்மங்கள் அதாவது நிலக்கரி இந்த மாதிரி எரிந்து கரும்புகையை தரக்கூடிய எல்லா தனிமங்களும் என்னது கரிம சேர்மங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அதில் வரக்கூடியதை சேர்க்கோல் நிலக்கரி, அதை நம்ம எரிக்கிறப்ப என்னது கரிமச் சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. தே யூஸ்டு டு நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, they used to obtain carbon components
from living things the well as a non-living matters. This in the early 19th century, the Beazley classified the carbon components often other the source follows. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் லிவிங் மேட்டர்ஸ், அதாவது உயிரில்லாத பொருட்களையும் கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே உயிருள்ள பொருட்களையும் கார்பன் இருக்குது, உயிரில்லாத பொருட்களையும் கார்பன் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் லிவிங் மேட்டர் அப்படின்னா உயிரில்லாத பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This is in the early 19th century, the Beazley classified carbon components based the source of the research of the follows. அப்போ கார்பனை நம்ம ரெண்டு வகையை பிரிக்கலாம். உயிருள்ள பொருட்களிலிருந்து எடுக்கக்கூடிய கார்பன், உயிரற்ற பொருட்களிலிருந்து எடுக்கக்கூடிய கார்பன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க ஆர்கானிக் கார்பன் காம்போனன்ட்ஸ். ஆர்கானிக் அப்படின்னா கரிமச் சேர்மங்கள், கரிமச் சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா உயிருள்ள பொருட்களிலிருந்து எடுக்கிறது, அதாவது உயிருள்ள பொருட்களிலிருந்து எடுக்கிறதுக்கு பேர் ஆர்கானிக் கார்பன் காம்போனன்ட்ஸ். உயிருள்ள பொருட்களிலிருந்து எடுக்கிறதுக்கு கார்பன், அதாவது ஆர்கானிக் கார்பன் காம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். These are the compounds of carbon obtained from living organism. லிவிங்னா உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா உயிருள்ள பொருட்கள் such as plants and animals. இது வந்து தாவரங்களிலும் விலங்குகளிலும் இருந்து எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எத்தனால், செல்லுலோஸ், ஸ்டார்ச். இதெல்லாம் நம்ம பாட்னி இந்த சப்ஜெக்ட்லேயே மற்ற பண்ணியிருப்போம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னது லிவிங் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் கார்பன் காம்போனன்ட்ஸ், அதாவது இதெல்லாம் இன்ஆர்கானிக் அப்படின்னா கனிமச் சேர்மங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது கரிமச் சேர்மங்கள், இப்போ பார்க்குறது இன்ஆர்கானிக் அப்படின்னாவே கனிமச் சேர்மங்கள். இது செயற்கை முறையில், அதாவது உயிர் இல்லாத பொருட்களிலிருந்து எடுக்கக்கூடிய கார்பன், உயிர் இல்லாத பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். These are the compounds contain carbon but obtained from non-living matter. உயிரற்ற பொருட்கள் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாமே உயிரற்ற பொருட்கள் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சேர்மங்கள், காம்பவுண்ட்ஸ் அப்போ நம்ம சொல்லலாம். கால்சியம் கார்பனேட், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் த கார்பன். ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கார்பன். இந்த இடத்துல ஆர்கானிக்னா கரிமச் சேர்மங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரிமச் சேர்மங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் த மில்லியன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அவைலபிள் இன் நேச்சர் அண்ட் ஆல்சோ த சிந்தரைஸ்டு த மேனுவலி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மில்லியன், பல மில்லியன் கணக்கில் என்ன இருக்குது கார்பன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் த கார்பன் கனெக்டட் வித் த அதர் எலமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எக்ஸட்ரா. இதில் எல்லாமே என்ன இருக்குது, அதாவது கார்பன் கலந்துருக்கக்கூடியதை சொல்லிட்டாங்க. திஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த அதர் எலமெண்ட்ஸ் அண்ட் த வே இன் விச் they are connected with the carbon. There are various classes of organic carbon. The compounds such as hydrocarbons, alcohols, the alkalies and ketones, carboxylic acids, அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாமே என்ன இருக்குது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அதெல்லாம் இதில் கார்பன் இருக்குது, இன்ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எக்ஸட்ரா அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு எக்ஸாம்பிள்ஸு. யூ வில் ஸ்டடிட் அபவுட் த ஆர்கானிக் கார்பன், த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். அப்போ இது தொடர்பான கருத்துக்களை நம்ம உயர் வகுப்புகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கனிமச் சேர்மங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கனிமச் சேர்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கனிமச் சேர்மங்கள். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் as compared the organics compounds, the number of inorganic compounds, the compounds are limited. இது ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்குது, அதாவது செயற்கையாக தயாரிக்கக்கூடியது இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிமிட்டெடு. த அமங் த ஆக்சைட், கார்பைட்ஸ், சல்ஃபைட்ஸ், த சயனைட்ஸ், த கார்போனேட்ஸ் அண்டு பைகார்பனேட்ஸ். இதெல்லாமே என்னது உயிரற்ற பொருட்கள் மாதிரி நம்ம சொல்லலாம். இன்ஆர்கானிக் கனிமச் சேர்மங்கள் அப்போ நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு த மேஜர் கிளாஸஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்மேஷன் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் சம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் இன் கிவிங் டேபிள். அப்போ ஒரு சில, அதாவது இன்ஆர்கானிக் எலமெண்ட்ஸு உயிரற்ற பொருட்களிலிருந்து இருக்கக்கூடிய கார்பன் சம்மந்தமான எலமெண்டெல்லாம் டேபிளில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம டேபிளில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன் அப்படின்னாவே அதோட சிறப்பு இயல்புகள் நம்ம ஆல்ரெடி லேர்னிங் ஆப்ஜெக்டில் பார்த்தோம், அதே தான் இங்கே பார்க்குறோம். அதாவது சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லலாம். த நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் நவுன் த ப்ரெசன்ட் இன்ஸ் மோர் தென் 5 millions.
அது என்ன சொல்லுங்கள் 5 மில்லியன் கார்பன்ஸ் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மெனி நெவர் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் பீயிங் ஐசோலேட்டட் ஆர் ப்ரிப்பேர்ட் எவ்ரிடே ஈவன் தோ த ஆப்டான்ஸ், அது எவ்ரிடே லைஃப்பில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நமக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து அந்த காம்போனன்ட்ஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஆர்கானிக் எலமெண்ட்ஸ் சொல்லணும்ல அதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ், ரெண்டாவது ஃபார்மேஷன், மூணாவது ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு யூசஸ், இதெல்லாம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடு, அதை நம்ம சிம்பிள் அதாவது யூபேக் நேமில் சொன்னோம்னா ஐயூபேக் நேமில் சொன்னோம்னா சிஓனா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிஓனா கார்பன் மோனாக்சைடு. அது ஃபார்மேஷனை எப்படி உருவாக்குறது? நாட் ஏ நேச்சுரல் காம்பனண்ட் ஆஃப் ஏர், இது வந்து என்ன இல்லை ஏரில் இல்லை, மெயின்லி ஆடட் த அட்மாஸ்பியர் டியூ டு த இன்கம்ப்ளீட் காம்போசிஷன் ஆஃப் த ஃபியூல்ஸு, எரியாத பொருட்களில் இருந்து வரக்கூடியது கார்பன் மோனாக்சைடு. அதாவது ஃபியூல் வந்து ஃபுல்லாக பர்ன் ஆயிடுச்சுன்னா வராது, ஃபியூல் எரியாத எரிபொருட்கள் இருந்து கிடைக்கக்கூடியதாக கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. The properties, the colorless, outerless, the highly toxic, the sparingly, the soluble in waters, இதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இதில் பண்புன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா the main components of the water gas CO plus H2 the reducing against, இதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டாவது டைப் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஹியூமன் லைஃப்பில் கேள்விப்பட்டிருக்கோம், லோயர் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு அதை சொல்லியிருக்காங்க. அக்யூர்ஸ் இன் நேச்சர் ஆஸ் அ ஃப்ரீ அண்டு கம்பைன்ட் ஃபார்ம்ஸ், த கம்பைன்ட் ஃபார்ம்ஸ் ஆஸ் ஏ ஃபவுண்ட் இன் மினரல்ஸ்னால் தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் லிம்ஸ்டோன்ஸ், த மேக்சைட், த ஃபார்ம் ஆஃப் த கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் கார்பன் கோகி, அது சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பன் சம்மந்தமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. த கலர்லெஸ், அவுட்லெஸ், த டேஸ்ட்லெஸ், அதாவது இதுக்கு வந்து நிறம் இருக்காது, கலர் இருக்காது, சுவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஸ்டேபிள் ஹை soluble இன் வாட்டர், த டேக்கஸ்ட் ஆஃப் வாட் ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் முறைக்கு இது பயன்படுது அப்படின்ட்டாங்க. த ஃபயர் எக்ஸ்டென்ஜர்ஸ், நம்ம மேக்ஸிமம் இந்த தீயணைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மேக்ஸியை தான் பயன்படுத்துகிறோம், கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுத்துகிறோம், அதை சொல்கிறாங்க. த ப்ரிவிஸ்டிவ், த ஃபார் ஃப்ரூட்ஸ், த மேக்கிங் த பிரீட் டு மேனுஃபேக்சர் யூரியா கார்பனேட் வாட்டர், யூரியா தயாரிக்க பயன்படுது. த நைட்ரோஜெனஸ், த ஃபெர்டிலைசர் ட்ரை ஐஸ் இன் ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ட்ரை ஐஸ்னால் அதாவது உரை பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பைடு நம்ம எப்படி சொல்லுவோம்? CaC2 அப்போ நம்ம சொல்லுவோம். த ப்ரிப்பேர்டு பை த ஹீட்டிங் கால்சியம் ஆக்சைடு அண்டு கோகெயின் த கிரேசி த பிளாக் சாலிட் டு மேனுஃபேக்சர் த கிராஃபைட் அண்டு ஹைட்ரஜன் டு ப்ரிப்பேர் ஆக்டலோன் த கேஸ் ஃபார் வெல்டிங், இந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டாங்க. கார்பன் டிஸ்பல்டு, அதாவது கார்பன் டிஸ்பைப்பைடு அப்படின்றாங்க. இதுக்கு வந்து CS2 கார்பன் டிஸ்சல்பைடுன்னு சொல்லுவோம், CS2ம்போம். இந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரிப்பேர்டு ஃபார் த கார்பன் அண்டு சல்ஃபர்லேருந்து எடுக்கிறாங்க. கலர்லெஸ், இன்ஃபைலபிள், த ஹைலி போசினஸ் கேஸ், த சால்வெண்ட் ஃபார் சல்ஃபர் அண்டு மேனுஃபேக்சர் ரியான்ஸ் ஃபங்கிசைட், த இன்சைடு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்சியம் கார்போனேட், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கால்சியம் கார்போனேட், அதாவது CaCO3 prepared by passing carbon dioxide into solution of silicate lime, prepared by passing carbon dioxide into the solution of the silicate lime, the crystalline solid and insoluble in water, இது கரையாது. ஆன்டிஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சோடியம் பைகார்பனேட், இது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் மேக்ஸிமம். சோடியம் கார்பனேட் NaHCO3 they formed by the treating the sodium hydroxide with carbonic acid H2CO3, the white crystalline, the substance, the springly soluble in water, the preparation of sodium carbonate, baking powder, anti-acid, இது மாதிரி பேக்கிங் சோடாவில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்பன். The of carbon is less than number of carbon components, alone is more than the number of components. அதாவது கார்பன்கிறது
மோர் தென் நம்பர் ஆஃப், அதாவது இதோட குரூப்பில் இணைந்திருக்கக்கூடிய கார்பன் இணைந்திருக்க குரூப் வந்து ரொம்ப மோர் தென் குரூப்ஸ் இருக்குது, நிறைய எலமெண்ட் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ஆல் த எலமெண்ட்ஸ் டேக்கன் த டுகெதர் த ஒய் இட் இஸ் தட் இஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் சீன் இன் கார்பன் அண்ட் இன் த நோ அதர் எலமெண்ட்ஸ் பிகாஸ் கார்பன் ஹேஸ் ஏ ஃபாலோயிங் யூனிக் ஃபீச்சர்ஸ். இதோட சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு த கேட்டினேஷன்னா சங்கிலி தொடர்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஹேட்டினேஷன் அப்படின்னா சங்கிலி தொடர்கள் அப்போ நம்ம சொல்லுவோம். அதை பற்றி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹேட்டினேஷன் இஸ் பிண்டிங் ஆஃப் an element to itself or with other elements through covalent bonds. அதாவது இதுக்கு பேர் கோவலன் பாண்ட்னா சகப்பிணைப்பு அப்போ நம்ம சொல்லுவோம். கோவலன் பாண்ட்னா சகப்பிணைப்பு அப்போ நம்ம சொல்லுவோம். டு ஃபார்ம் ஓப்பன் த செயின் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பனன்ட்ஸு. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு செயின் மாதிரி, ஒரு தொடர்பாக இருக்கக்கூடிய வட்ட வடிவத்தில் செயின் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை தான் இங்கே கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Bonds form open the chain or closed chain compounds. Carbon is the most common element which undergoes the catenation and forms long chain components. இது வந்து ரொம்ப அதிக இது கொண்ட லாங் டைப் கொண்ட செயின் காம்பனன்ட்ஸ்ன்றாங்க. கார்பன் ஆட்டம்ஸ் லிங்க்டு த ரிபெக்ட்லி இட் செல்ஃப் த்ரோ கோவலன் பாண்ட். இதுதான் சகப்பிணைப்பு சேர்மங்களோட பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தோம்னா பிரான்ச்டு செயின், அதாவது கிளை வடிவத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள். கிளை வடிவத்தில் சிங்கிறது இங்கே இடத்துல எல்லாமே கார்பன், கிளை வடிவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது லீனியர் செயின், அதாவது ஒரு நேர்கோடாக இருக்கக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது ரிங் செயின், வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ட்ரை, ஹெக்ஸா இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடியது. இதை கேட்டகரைசேஷன் இன் கார்பனோட அமைப்பு, அதாவது கார்பனோட வடிவம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் லெசன் நேம் வந்து பார்த்தோம்னா, நேம் வந்து லெசன் நம்பர் 15 கெமிஸ்ட்ரி, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு. கார்பனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா மெயின் கான்செப்ட், இந்த லெசனோட மெயின் முக்கியமான கருத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனாக கார்பன் எப்படி, அதோட தன்மைகள், பண்புகள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டிஸ்கவரி ஆஃப் த கார்பன் மில்ஸ்டோன்ஸு, இந்த யார் கண்டுபிடிச்சாங்க கார்பன், அவங்களோட சயின்டிஸ்டோட நேமு, அதோட தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷன், அது எப்படி கார்பன் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது, கிளாசிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பன், அதோட சிறப்பியல்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த டேபிள் எலமெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் டேபிளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேட்டனேஷன் சங்கிலி தொடர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பிக்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.